ஆம், டிஎஸ் நான் கேஆர் பேசுகிறேன். இது வந்து எம்கே கோதை ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப் ஒன்லேருந்து. அதுக்காக கொஞ்சம் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ கிஃப்ட்டு, இது என்ன ஒரு ஸ்பெஷலான இவங்களாம் ஒரு ஸ்பெஷலான ஸ்பீசிஸாக என்ன? நார்மல் மென் அண்ட் விமன் தானே. எல்லாத்து மாதிரி கல்யாணம், எல்லாத்தையும் மாதிரி ப்ரெக்னன்சி, எல்லாத்து மாதிரி குழந்த தானே பிறக்க போகுது. அந்த காலத்தில் லீடர்ஸ் எல்லாம் எப்படிப்பா இருந்தாங்க? தனக்குன்னு ஒன்று வச்சுக்காம தானே மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. இவங்க வந்து எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு பையனும் பொண்ணு வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க வித்தவுட் அ ஜாபு. அது ஒரு ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, இல்லை இருந்த வேலை போயிருக்குது. அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது, எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ காசெல்லாம் நான் சொல்லுவேன்ல எப்போவுமே, இப்போ உங்களுக்கு புரியுத, காசெல்லாம் ஒரே இடத்துல போயிருக்கு. இப்போ அதுதான் பிரச்சனை. 5000 கோடி செலவு பண்ணுறேன்னா ஓகே, பட்ஜெட் வந்து அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், அவரோட சொத்துல 1% இருக்கட்டும், 0.5% எவ்வளோ வேணா இருக்கட்டும், பணம் பணம் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, பட்ஜெட் இது நாங்கள் இவ்வளோ செலவெல்லாம் நினச்சோம். சரி, இதில் ஒரு பாதி ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு ஏதாவது வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறக்கோ, இல்லை ஒரு ஸ்பெஷல் கிட்ஸுக்கெல்லாம் படிக்கிறக்கோ, இல்லை அவங்களுக்கு வந்து லைஃப்பை பார்த்துக்கிறக்கோ, இது வந்து இந்த கல்யாணத்துக்காக நான் பாதி வந்து டொனேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ ரடன் டாட்டா எவ்வளோ பண்ணியிருக்காரு. டாடா சொத்து எத்தனை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அது இல்லாமல் எல்லாரும் போய் அங்கே ஆடி இருக்காங்க. ரஜினி மேலையெல்லாம் மரியாதை இருந்ததெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இல்லாதவங்க வீட்டுக்கும் போய் ஆடணும்ல, கஷ்டப்படுற வீட்டுக்கும் இது மாதிரி ஆடுவாரா? எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ தூமு கட் அவுட்டுக்கு போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க ஃபாஸ்டிங் இருக்குது. நானும் நிறைய வருஷம் அப்படி இருந்திருக்கேன். அப்புறம் இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்கள ஒர்த் இல்லைன்னு சொல்லி நம்மளாம் மாறிக்கிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா. 10,000 கோடி ஒருத்தன் வச்சுக்கிட்டானா எப்படி மற்றவங்கள்ட்டலாம் பணம் இருக்கும்? ஒரு மீடியா பூரா அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் யாரும் ஃபோட்டோவில் ரிலீஸ் பண்ண முடியாது. இவங்களே வேணுனே இவங்க பர்மிஷன் இல்லாமல் யாரும் ரிலீஸ் பண்ண முடியாது. அதானி அம்பானிட்டு தானே இந்தியாவில் இருக்கிற அத்தனை மீடியாவும் இருக்குது. ஸோ அவங்களே ரிலீஸ் பண்ணுறது தான். அப்பா, அதெல்லாம் ரொம்ப கொடுமை ஆக்சுவலாக. இப்படி இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பார்க்கணும். பெருசாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வாழணும்ப்பா. அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களால நிறைய பேர் நல்லா இருந்தாங்கன்னு இருக்கணும். நீ இப்படியா பண்ணுவாங்க? புறா வைரத்தில் ட்ரெஸ்ஸு, சோறு தானே திங்கணும், அதுக்கு வேறு எதாவது திம்பாங்களா என்ன? அதுக்கு தங்கத்தை வைரத்தை தின்றுவாங்களா? இங்கே வந்து பார்க்கும்போது டெய்லி கஷ்டமாக இருக்கும். வந்து ட்ரீட்மெண்ட்டு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறேன், எனக்கு அடுத்த லைஃப் என்ன தெரியல, இல்லை குழந்த இருக்குது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் போகிறேன், எத்தனை பிரச்சனை இருக்குது மக்களுக்கு. தயவு செஞ்சு வந்து இதை விட்டுருங்க. நம்ம ஒன்றும் போட்டி பொறாமையிலாம் பேசல, சரியா? இவங்களெல்லாம் மனுஷங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வருஷ கணக்கில் மாத கணக்கில் வச்சுக்கிட்டு கல்யாணம் நடத்துகிற அளவுக்கு என்னப்பா பெரிய என்ன? ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே 2 2 இருக்கே என்ன? வாய் 2, மூக்கு 2 அந்த மாதிரிலாம் கடவுள் எதை படைச்சிட்டாரா என்ன? என்ன ஸ்பெஷலாக 10 தலையோட பிறந்துட்டாங்களா? யாரா வேணா இருக்கட்டுமே. யார் பணம் தானே, எல்லாத்துக்கும் பணம் தானே பெருசு. இப்போ யாரோட பணமாக இருந்தால் என்ன? இப்போ எத்தனை பேர்த்துக்கு தேவைப்படுது? சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பசங்க சாப்பிடாம தூங்காமல் இருக்காங்க தெரியுமா? வீட்டுக்கெலாம் வராமல் ஒரு ப்ரிப்பரேஷன் ஜாபுக்குன்னு போயிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. பாவமாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்க எடுத்துக்கணும். இதெல்லாம் காலங்காத்தால எழுந்திரிச்சு இதை பார்த்தாலே ஒரு மாதிரி கோபமாக வருது. என்ன மனுஷங்க பையங்கள்லாம், இவங்களாம் திரும்பி தொலைன்னு தான் கடவுளை வேண்டிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்குப்பா இத்தனை காசு வருது எனக்கு? ஒரு அளவாக இருந்தால் பத்தாதான் என்ன? நீங்கள் திரும்ப திரும்ப போய் அவங்க வீடியோலாம் பார்க்குறத லைக் பண்ணுறதெல்லாம் நிறுத்துங்கப்பா, அதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லா காசையும் வச்சுக்கிட்டா மற்றவங்கள என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் கஷ்டமாகவே இருக்காது. 5000 கோடி செலவு இந்த கல்யாணத்துக்கு இதுக்கு முன்னாடி அந்த நிச்சயதார்த்தத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க? அப்படி என்ன இவன் 20 வருஷம் அந்த பையன் 20 மாதம் அந்த பையன் வயிற்றுக்குள்ளேருந்து அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வந்தானா? நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்போ தான் வந்து இது கல்யாணம் செல்லுன்னு யாராவது இந்தியன் லா சொல்லுதா?
கொடுமைப்பா. அது இந்த இந்த நான் இந்த இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த ஹீரோ, ஹீரோயின்ஸு இந்த ஆக்டர் நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, அவங்கலாம் ஒர்த்தே கிடையாது. ரியலா வந்து இந்த சொசைட்டிக்கு யார் ஒர்க் பண்றாங்களோ, யார் ரொம்ப பெயின் எடுத்துக்கிறாங்களோ, இப்ப யார் வந்து உங்க லைஃப்‌க்கு பெட்டரா ஒண்ணு பண்ணியிருக்காங்களோ, அவங்க தான் உங்க ஹீரோ. பட் நம்ம மைண்ட்ல வந்து ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டாங்க. நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம். நம்ம இதெல்லாம் பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிருவோம். நம்ம பார்த்தா கார்பேஜ் ஆயிருவோம். குப்பையாயிருவோம் இதெல்லாம் பார்த்தோம்னா. சினிமாவ பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிருவோம். இதெல்லாம் வந்து சைக்காலஜியா பண்றது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, வீடு வாங்குனா செட்டில்டு, கல்யாணம் பண்ணா செட்டில்டு. அம் அப்புறம் வந்து ஹேப்பியா இருந்தா ட்ரிங்க் பண்ணலாம். சேடா இருந்தா ஸ்மோக் பண்ணலாம். இந்த மாரி எல்லாத்தையும் சொல்லி, 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 சொல்லி சினிமால காட்டுறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு உளவியல் இதெல்லாம். இப்படியெல்லாம் சொல்லி, சொல்லி ஒவ்வொன்னையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஹேப்பியா இருக்கிறோம், போய் ட்ரிங்க் பண்ணலாம், பார்ட்டி வைக்கலாம். அது நானும் நெறைய பண்ணியிருக்கேன். சரி பண்ணலைன்னுலாம் சொல்லல, சரியா? நம்மள வந்து அடிக்ட் பண்றது தான். இவனுங்கலாம் எப்படின்னா, நம்மள அப்படியே வச்சுக்குவானுங்க. எத்தன காலம் ஆனாலும் நம்மள அப்படி தான் வச்சிருப்பாங்க. நீ எவ்வளோ வேணா உழைச்சு பாரு, ஒரு லெவலுக்கு மேல போ முடியாது. அது விலைவாசி ஏத்தி விட்டுருவாங்க. அப்புறம் கூட ஒரு இப்போ நான்லாம் படிக்கும்போது ஒரு காலத்தில ரூ. 10,00,000 சம்பாரிச்சோன்னா பெரிய பணக்காரங்க. அதோட நம்ம நிம்மதியா வாழ்ந்துரலாம். வாழ்க்கை நிம்மதியா போயிரும்னு. அப்ப ரூ. 10,00,000 மறுபடியும் வந்து ஒரு ஒரு ரூ. 1,00,000 வேலைக்கு பண்ணி விட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம்? உங்கள்ட்ட ரூ. 10,00,000 வரும்போது ரூ. 1,00,000 வேலைக்கு பண்ணிருவாங்க. வேல்யூ குறைச்சிருவாங்க. இதெல்லாம் இவனுகிட்டலாம் வந்து இதெல்லாம் யாரு பேசுறது? யார் ஒர்க் பண்றதுன்னு கூட தெரியல. அது வந்து ரஜினிலாம் ஆடுனதெல்லாம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்த்தோன்னே. காச குடுத்தா நீலாம் என்ன வேணா பண்ணுவியா? நீ ஒரு பெரிய ஐகான் இல்ல தமிழ்நாட்டுக்கு. உங்க ஃபீல்டுல நீங்கலாம் எவ்வளோ பெரிய ஆளு. உங்க உங்க கிராஃப்ட்ல. காசு குடுத்தா எவன்கிட்ட வேணா போயிரலாமா? அது அவங்களுக்கு அம்பானிக்கெல்லாம் அறிவு வேணும்ல. இவ்வளோ பெரிய ஆளுகளெல்லாம் கூட்டிட்டு போறீங்க. ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாம் அமீர் கான் எல்லாம் பின்னாடி பேக் ஸ்டேஜ் டான்ஸர வச்சு ஆட வைக்கிறாங்க. உங்ககிட்ட தான் நெறைய காசு இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. இதெல்லாம் நீங்க நியாயமாவா சம்பாரிச்சிருப்பீங்க? நியாயம் முதல்ல சம்பாரிக்க முடியுமா? நியாயமா இவ்வளோ காசு வந்துருமா எப்படி அது? இந்த காச வச்சு என்னப்பா பண்ணீங்க நீங்கலாம்? நான் உங்கள ரொம்ப ஏழையா பார்க்குறேன். சரியா? ரொம்ப ரொம்ப புவரா பார்க்குறேன். அம்பானிவலாம் நான் இருக்கிற இந்த இந்த ரோட்ல வந்து ஒரு பிச்சைக்காரங்க அவனோட ரொம்ப ரொம்ப ஒரு ஏழையான மனுஷனா தான் பார்க்குறேன். ஒரு நல்ல விஷயம் நீங்கலாம் எக்ஸாம்பிளா செட் பண்ணணும்ல. 5000 கோடி செலவு பண்ணுறவங்க ஒரு 1000 கோடி கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்ல தெரியாதா? இந்தந்த விஷயத்துக்காக கொடுங்க. எம்ஜிஆர்ட்டலாம் பார்த்து கத்துக்குங்க. கண்ணு தெரியாதவங்க காது கேட்காம இருந்துச்சு அவருக்கு ஒரு காது. இந்த குண்டடிப்பட்டதுக்கப்புறம். அவர் சொத்து பூரா இந்த கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கு எழுதி வச்சு போட்டு போனாரு. எதுவுமே குடுக்கல. அவர் நெனச்சிருந்தாருன்னா நம்ம சொந்த பந்தத்தில உள்ள விட்டுருக்க முடியாதா? பாட்டி அண்ணாதுரை பண்ணியிருக்க முடியாதா? அண்ணா பண்ணியிருக்கலாம்ல. அவங்க சொந்த பந்தம்லாம் குழந்தை இல்லாட்டி சொந்த பந்தமெல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் வந்து உள்ள கொண்டு வந்து விட்டுருக்க முடியாதா? இப்படிலாம் பண்ணீங்கன்னா மனித இனமே சீக்கிரம் அழிஞ்சு போயிரும். இவங்களெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு இவங்கள ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு காலத்தில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவங்களெல்லாம் என்னப்பா என்னைக்கு இருந்தாலும் சாக போறதானே இவனுங்கலாம் பெரியவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க இவனுங்க? என்னைக்கு இருந்தாலும் சாகத்தானே போறோம். எப்படி இருந்தாலும் செத்து தானே போயிருவோம். ஒரு நல்லதுக்கு போராடிட்டு செத்தோம்னு இருக்கட்டும். நல்லதுக்காக ஒர்க் பண்ணிட்டு செத்தோம்னு இருக்கட்டும். நம்மளோட சக மனுஷங்களோட வலி, வேதனையும் புரிஞ்சுட்டு வாழ்ந்தோம்னு ஒரு ஒண்ணு இருந்துட்டு போதுமே. இவனுங்கலாம் ஒரு ஆளு. அதனால இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் அவனுங்களலாம் பார்க்காதீங்க. நெறைய பேர் அந்த அங்க போகாம கூட கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. சரியா? இவங்களே எதிர்த்துட்டு என்ன பண்றாங்க? எல்லாரும் போயிட்டு ஆடுறாங்க. எவ்வளோ பணக்காரங்க இருந்தாலும் யூ ஹேவ் டூ ட்ரீட் தெம் வெல் இல்ல. அப்ப நீ டான்ஸ் ஆடுற வீடியோ எதுக்கு நீ வெளிய ஷேர் பண்ற? வேணும்னே தானே பண்ற. நான் பெரிய ஆளு. எங்கிட்ட எவனா இருந்தாலும் வந்து ஆடி தான் ரஜினியா இருக்கட்டும், அமீர் கானா இருக்கட்டும், இல்ல ஷாருக் கான், சல்மான் கான் யாரா வேணா இருக்கட்டும். எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடி ஆகணும் அப்படின்னு தானே. அதுலயும் ஏதோ இந்த இவன் அட்லியோட ஒய்ஃப் வந்து பின்னாடி ஜாக்கெட்ல வந்து அவன் அம்பானி ஏதோ மணமகன் அப்படிலாம் போட்டிருக்குது. உங்களுக்குலாம் அசிங்கமாவே இருக்காதா? சோறு தானே திங்கிறோம் எல்லாரும். இப்படியா பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. என்ன நடக்குது? நீங்கலாம் போய் ஷேர் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. மீடியா பூரா அவங்களுது தான். சரியா? ஊர் காசு பூரா கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இங்க பணம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க. திரும்ப மன்னர் பரம்பரை மாரி, அரசர்கள் மாரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹூ நோஸ் இந்த டாய்லெட் போறோமே கோல்டுல தான் இருக்காங்க எல்லாம். தங்கம் எங்கேயெல்லாம் இருக்குன்னு தெரியாது. இந்தியன் இந்தியன் படத்துல இந்தியன் 2 படத்துல காட்டுற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன்.
கடவுள் தான் இவங்களெல்லாம் பார்த்து ஏதாவது பண்ணணும்ப்பா. அட்லீஸ்ட் பாதி பணத்த புடுங்கியாவது மத்தவங்களுக்கு குடுக்கணும். எத்தனையோ பேர் சோறு இல்லாம இருக்காங்க. எப்படிப்பா இப்படிலாம் பண்ண முடியும்? நம்மளுக்கு சிவரிங்க உதறும்ல. ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த அறிவு வர்ற வரைக்கும் வேணா நம்ம கவலைப்படாம இருப்போம் மத்தவங்கள பத்தி. அந்த என்னைக்கு வந்து நான்லாம் அந்த பீப்பிள் லைஃப்ல போய் இறங்கி உள்ள டீப்பா போய் 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 ஒவ்வொன்னா என் லைஃப்லலாம் இந்த வெங்காய சருவு உரிப்போம்ல லேயர் பை லேயரா அப்படி ஆயிப்போச்சு என் லைஃப்லாம். என்னைக்கு வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தரோட ஒர்க் பண்ணும்போது அது அப்படியே மைண்ட்ல இருக்கும்ல. ஐயோ! இந்த புள்ள இத்தனை கஷ்டப்படுது அப்படின்னு. இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு. அதெல்லாம் உங்கள வந்து மாத்திரும் அப்படியே. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன ட்ரெஸ்ஸ போட்டு திரியிறேன் நான்லாம். ஏதோ கொஞ்சம் பணம் கிடைச்சுனா போதும். ஓகே இத இத எடுத்து வச்சுர்றது. இது இதுக்கு எடுத்து ஒரு எக்ஸெல் ஷீட் போட்டு வச்சுக்கிறது. ஓகே இப்போ வந்து இதில வந்து $20 நம்ம செலவு பண்ணாம சேவ் பண்ணிட்டோம். ஓகே இந்த சினிமாவுக்கு போகல. இந்த படம் இங்கேயே பார்த்துட்டோம். $50 மிச்சமாயிருச்சு. ஓகே பையனோட பர்த்டே அவன் வந்து ஓகே $200 செலவு பண்ணியிருப்பான். அவன் வந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டான். ஸோ $200க்கு ஒரு $100 எடுத்து வச்சுக்கோ. பாப்பாவோட பர்த்டே இவ்வளோ மிச்சமாயிருச்சு. ஓகே ஆனிவர்சரிக்கு இவ்வளோ குடுக்கணும். அம் அப்புறம் இந்த மாரி தான். அப்புறம் வேற என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கு? ஓகே இது இவ்வளோ வந்துருச்சு. இப்படிலாம் போட்டு வச்சுட்டு தான்ப்பா எல்லாத்துக்கும் எல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணது. இவனுங்கலாம் என்ன மனசுன்னு கூட தெரியல. அது இப்படி வெளிய காட்டலாமா? பணக்காரங்களா இருங்க. நீங்க இவ்ளோ தூரம் பண்ணிட்டு வெளிய காட்டலாமா? ஒரு அதிருப்தி இருக்காதா சொசைட்டில? சோறு இல்லாம நெறைய பேர் இருக்காங்க. கஷ்டப்படுறான்டா நெறைய பேரு. பணத்துக்காக தானே கஷ்டப்படுறான். இப்போ ரிலேஷன்ஷிப்காக கஷ்டப்பட்டான்னா, அப்ப சொல்லலாம். சரியா? அப்ப நாங்க சந்தோஷமா இருந்தா இன்னொருத்தருக்கு கஷ்டமா இருக்குமான்னா, அது ஒரு 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 சமூக பார்வை இருக்குல்ல. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. நம்ம எதுக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ஆபாசமா ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. இன்னைக்கு யாரோ இப்ப அனுப்பிச்சாங்கப்பா காலங்காத்தால அது நான் வேண்டான்னு விட்டுட்டேன். ஏதோ 15 பேர் ஏதோ சிறுமிகளைலாம் ரேப் பண்ணியிருக்காங்களாமா. சைல்டு ரேப் ஏதோ பண்ணியிருக்காங்க. 20 வருஷம் ஜெயில் தண்டனை குடுத்துருக்காங்களாமா. யாரோ சொன்னீங்களே அன்னைக்கு. நீங்க வந்து நாங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவோம். நீங்க இப்படி வந்தீங்கன்னா, நீங்க உங்க கண்ணுல தான் பிரச்சனைன்னு சொல்லி. சரியா? நீங்க தான் அப்புறம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அப்புறம் படிப்பெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு என்ன குடுத்தது? நம்ம இன்டெலிஜென்ட்ன்னு எப்படி சொல்லிக்க முடியும்? நான் தான் அத சொல்லிட்டேன். நெறைய டைம் சொல்லிட்டேன். அது வந்து நம்மள வந்து வக்கரப்படுத்திரும்பா. அது வந்து அத காமிச்சு காமிச்சு அது நேச்சுரலாவே 2 அட்ராக்ஷன் 2 பேத்துக்கு இருக்கு. மென்னுக்கு விமன் மேல, விமனுக்கு மென்னு மேல இருக்கு. அது அந்த நேச்சுரல் அட்ராக்ஷன்ல இருக்கட்டும். அந்த லிமிட்ல இருக்கட்டும். அது ஓவர் டூ பண்ணோம்னா, நம்ம எல்லாரும் அப்படி அனிமலா மாறிருவோம்ப்பா. அது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. நாங்கலாம் எவ்வளோ மைண்ட கண்ட்ரோல் பண்றோம்னு உங்களுக்கு என்ன தெரியும்? பொம்பளைகளுக்கெல்லாம். இத்தன பொம்பளைய கூட்டு வந்து வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஈஸி தானே. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இப்போ சோசியல் மீடியால இருக்கிறவன்லாம் அப்படியே பண்றான். இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்கள போய் அந்த ஃபோட்டோவ லைக் பண்ணி 4 கமெண்ட்ட பண்ணா போதும் அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. எல்லாரும் ஹீரோயின் ஐட்டம் நினைக்கிறீங்க. அவங்க என்னமோ அது ஒரு பெரிய ஜாப். உலகத்திலேயே பண்ண முடியாத ஜாப். எல்லாரும் ஹீரோயின் ஐட்டம்னு நினைக்கிறது. சாரி கட்டுறது இல்லாம ஃபோட்டோ எடுத்து போடுவீங்க. அது இல்லாம வீடியோ எடுத்து போடுவீங்க. அப்படி நேத்து ஒரு லீட் நான் சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் நான் பேச மாட்டேங்க. வேண்டாங்க. இதெல்லாம் எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டேன் நானு. இப்ப தான் இந்த வீடியோலாம் அனுப்ப சொல்றோம்ல. அனுப்புங்கப்பா எத பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நம்மலாம் காசுக்காக கஷ்டப்படுறோம். புரியுதுங்களா? நம்ம காசு சம்பாரிச்சா தான் நம்ம வந்து நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்த பார்த்துக்க முடியும். கொஞ்சம் சொத்து வாங்க முடியும். இப்படிலாம் இருக்குது. இப்ப பணம் தானே பெரிய பெரிய இம்பேக்ட் இங்க. அந்த பணத்த எடுத்து தண்ணி மாரி செலவு பண்ணி வைரத்தில சாரி, இதில சாரி, அதில சாரி, ட்ரெஸ் ஃபுல்லா தங்கம், வாட்ச் 2,00,00,000 3,00,00,000 கிஃப்ட் பண்ணது மட்டும் என்ன நடக்குது? யுஎஸ்லயே வந்து ரொம்ப நம்ம இத்தன வருஷம் ஆகி ஒரு பையன் கம்மியான பிரைஸ்ல வாட்ச் கட்டுறது நானா மட்டும் தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் எப்படி மனசுக்குள்ள வரும்? நீங்க பெரிய ஆளுகலாம் மேல போனா கூட, நீங்க எவ்வளோ பண்ணாலும் வெளிய காட்டிக்காதீங்கப்பா. அட்லீஸ்ட் உங்க சர்க்கிள்குள்ள வச்சுக்கங்க. அத ஏன் கொண்டு வந்து கொண்டு வந்து சொசைட்டில காமிச்சு காமிச்சு இப்படி பண்றீங்க? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க என்ன வேணாலும் கால்குலேஷன் போட்டுக்கங்க. சரியா? இது எல்லாத்துக்கும் மேல ரஜினி சொன்ன மாரி தான். இதே ரஜினி சொல்லி போட்டாங்க. அதான் அவரு 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 எழுதி படிச்சு அவருக்கு அறிவு வந்து சொல்லியிருந்தாருன்னா அப்படி பண்ண மாட்டாரு. அவரு காசுக்காக பண்றது தானே அதெல்லாம் நடிக்கிறதெல்லாம். அந்த டயலாகு அந்த 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 இதெல்லாம் வந்து தாக்கம் மனசுக்குள்ள வந்திருந்து பண்ணியிருந்தா தப்பு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஸோ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. சரியா? எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க. இவங்கலாம் எவ்வளோ பெருசு. சரியா? அந்த நேச்சர் முன்னாடி இவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க அதெல்லாம் இது பண்ணிக்க மோட்டிவேஷன் போகுதுல்ல மக்களுக்கெல்லாம். இப்போ பணக்காரங்கன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? அப்படின்னு ஒண்ணு வருதுல்ல. எவ்வளோ பேர் பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுகள் ரொம்ப சிம்பிளா எப்படிலாம் ரெடன்ட் அட்டாக் இருக்கிற மாரியே அது அம்பானி மேல வருமா யாருக்காவது? நல்ல வேளை அம்பானி குடும்பத்தில யாரையும் பிஎம்லாம் ஆக்கல. நல்ல வேளை. சரியா?
சரி டிஎஸ், டேக் கேர், பை. ஹை டிஎஸ், நான் கேர் பேசுகிறேன். அந்த நம்ம கோதை இருக்காங்கல்ல, குரூப் ஒன்ல பியூ அலுமினியில், அவங்க வந்து அந்த ஒரு மேரேஜ், அம்பானி மேரேஜுக்கு வந்து எவ்வளோ வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லையா, 5000 சம்திங் அப்படிலாம் வந்துரு, 5000 crore சம்திங் அப்படிலாம் வந்துருந்துச்சு. எல்லாம் பார்த்தோம். அதை பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தேன். அது அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்து லேட்டாக கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணோடனே அப்படியே அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு அறிவுமணி அலுமினியிலேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப கரெக்டாக தான் பேசியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாமே. பட் இது என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். ஏஎஸ்எல்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு 2 பேர்த்திட்ட பேசினேன். வேற ஒரு விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். நிறைய ஃபேக்ட் இருக்குது டிஎஸ். நம்ம என்னென்னா, நம்ம இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம லைஃப்பை பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இவங்கெல்லாம் நம்மளுக்கு என்னப்பா ஹெல்ப் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு எதோ நம்மளை மாதிரி இருக்கிறது தான் நமக்காகும் இல்லையா. ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ்க்கு ஏதாவது சின்னதாக ஹெல்ப் பண்ண முடியும். ஏதாவது ஒரு பெரிய ரிஸ்க்கு எடுத்து நிறைய பேரெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மெல்லாம் அப்படி இருந்து அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருந்து நம்ம அப்படி க்ரோ ஆகிறது பார்ப்போம். சரியா, நிறைய பேர்த்துக்கு அந்த அதிருப்தி இருந்துச்சு. பட்டு அந்த ஆடியோ பண்ணதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்க புதுசாக. ரொம்ப ஹாப்பி நீங்களாம் ரீச் பண்ணினது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் உங்கள் ப்ராப்ளமெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது மனசுக்குள்ளே இருக்கிறது தான். ஒரு நேரம் சொல்லுவோம், ஒரு நேரம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. இப்போ கூட ஏதோ இந்த குரூப் ஒன்று ஏதோ ஒரு எக்ஸாம்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு, ஊருக்கு வர வேண்டிய ஃப்ரெண்டு வரல, கொஞ்சம் சரியாக பண்ணலின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு கூட டெக்ஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் சொன்னேன். விடுங்க, கவலைப்பட வேணாம் தம்பி, அதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ட்டு. இங்கே நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு டிகிரியோடு இருக்காங்க, பிஹெச்டியோடு இருக்காங்க அப்படின்னு. நல்ல வேலை இல்லைங்கிறது ஒரு நியாயமான ஒரு கன்சர்ன். அது நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் வெளியே சொல்கிறக்கு எல்லோரும் ரொம்ப சங்கடப்படுறாங்க, யாரும் பேசுகிறதில்ல, ஆஃப்லைனில் பேசுகிறாங்க. பட் உங்கள் எல்லாத்துக்குமே இது தெரியும். பட் வேலையில் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு கெட்டதும் பண்ணாமல், எந்த ஒரு பாலிட்டிக்ஸும் பண்ணாமல், சம்பளம் நல்ல சம்பளம் வருது, ஒரு நியாயமான ஒரு வேலையை செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அது எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க, நல்லது தான் பண்ணுறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகாமல் பார்த்து அதை கொஞ்சம் பண்ணலாம். இங்கே வந்து என்னென்னா, அந்த ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத நானும் என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே பேசியிருப்பேன். நான் ஒரு வேலையாக அவரை கூப்பிட்டுருந்தேன் ஏஎஸ்எல்லேருந்து. ரொம்ப வருஷமாக இருக்கார், 2011லேருந்து இருக்கார் ஏஎஸ்எல்லில். கூப்பிட்டுருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் 2-3 கொஷின்ஸ், ஸ்ட்ரைட் கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் இல்லை. எவ்வளோ பேருங்க கேர் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கேட்கும்போது, இப்போ நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க போது, இங்கே நடந்த அத்தனை ஃபண்ட் இனிஷியேஷன்லேருந்து, சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணதுலேருந்து, ஜாப்லேருந்து, விசாலேருந்து, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் இனிஷியேட் பண்ணி, நான் எஃபர்ட் எடுத்து, நான் என் டைமை போட்டு, நான் என் கிரெடிபிலிட்டி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணினது தான் எல்லாத்துக்குமே. சரிங்களா. பட் வந்து இந்த நன்றிங்கிறதெல்லாம் இருக்கா அப்படின்னெல்லாம் வந்து அவர் கேட்கும்போதெல்லாம் எனக்கு நான் யோசித்து பார்த்தா என் கெரியரில் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள். இதை வச்சு டீமோட்டிவேட் ஆகாதீங்க. இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விசா பிரச்சனை, இந்த இமிக்ரேஷன் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி கொடுக்காட்டி கூட வேறு இதில் வந்திருப்பாங்க. அப்போ மாறும்போதெல்லாம் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரிலாம் டே அண்ட் நைட் அவ்வளோ டைம்ஸ் கால் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை முடிய வரைக்கும். அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உங்கள் ஒய்ஃபுக்கு இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பயங்கரமாக கால் பண்ணுவாங்க. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. அவங்களாம் ஒரு பெட்டரான ஒரு ஜாப் போயிடுவாங்க. சரியா, என்னோட நேச்சர் வந்து என்னென்னா, நான் என்னை மட்டும் வச்சு பேசுகிறேன். மற்றவங்கள பற்றி பேசினா தப்பாக போயிடும். ஏன்னா யாரும் கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க சில பீப்புள். அதனால் நானும் ஒரு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 2.5 ஹவர்ஸ் பக்கமாக பேசியிருப்போம். நிறைய விஷயம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்குது. ஒன்று வந்து என்னென்னா, நல்லவங்களாக இருந்தால் நிறைய கஷ்டப்படணும். சரியா, அது வந்து நம்ம இப்படி தான் இருப்போம், நம்ம இப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. சரியா, இவ்வளோ பெயின்லாம் இருக்காது. அவங்க வந்து ஒரு சில நேரம் வந்துங்க, எனக்கு நான் ரொம்ப நியாயமாக தான் வேலை என் நேச்சர் உங்களுக்கு தெரியும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் நீங்கள் பண்ணுறோம். இதனால் நம்மளுக்கு என்ன காசு வருதா, என்ன வருது? ஏன் இங்கே பண்ணின வேலையை வந்து சொசைட்டிக்கு 30 வருஷம் பண்ணது ஒரு கட்சியில் சேர்ந்து பண்ண முடியாதா, ஒரு ஐடி விங்கில் சேர்ந்து பண்ண முடியாதா, ஒவ்வொன்றும் பண்ணிட முடியாதா, உள்ளே போயிருக்க முடியாதா? நம்ம வந்து ஒரு பியூராக ஒரு ஹானஸ்ட்டாக வந்து இல்லாதவங்களுக்கு ஏதோ பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணணும் அப்படின்னு பண்ணுறோம். பட் இதில் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட ஹெல்ப்புக்கு திருப்பி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் 0 தான். சரியா, இதுவரைக்கும் எனக்குலாம் யாரும் எந்த ஹெல்ப்பும் பெருசாக பண்ணல. டு பி ஹானஸ்ட், எனக்கு உயிர் போகிற பிரச்சனை இருந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து இப்போ நான் எத்தனை பேர்த்துக்கு உயிர் போன பிரச்சனையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஃபினான்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுக்குறேன்ல, அந்த மாதிரி வாங்கினவங்க கூட இத்தனை 30 வருஷத்தில் யாரும் திரும்பியெல்லாம் பார்த்தால எதுவும் பண்ணலை. சரியா,
யாரெல்லாம் எனக்கு பெரிய பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 2, 3 நேம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறனோ, அவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி பண்ணிட்டேன். திரும்பி சான்ஸ் வரும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணேன். கெரியருக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டுக்கு, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து மெடிக்கல் சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்ம பண்ணது இருக்குது. சரியா? நம்ம அது ஒண்ணும் இப்போ அந்த விஜய் டிவி பாலா மாரி வீடியோ எடுத்து போடுறதில்ல. பட் நம்ம பண்ணதெல்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் திருப்பி பண்ணிட்டேன். யோசிச்சு யோசிச்சு பார்த்து யாருக்கெல்லாம் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு மேக்ஸ் கொஞ்சம் சொல்லிக் குடுத்தாப்படி எம்சிஏ படிக்கும்போது. அந்த ஃப்ரெண்டோட அப்பாவோட சர்ஜரிக்கு எல்லாமே அப்பயே 80,000 90,000 குடுத்து இந்த மாரி எல்லாமே எல்லாமே அந்த டைமுக்கு வந்து எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கு அந்த நானும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தோம். அப்போ நாங்க அதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ பேர் வந்து நம்ம இத்தன பேர்த்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறோமே, இவ்வளோ பேர் ஒரு பெட்டரான ஜாபுக்கு போயிருக்காங்களே, யாருக்குமே ஒரு கன்சர்ன் இல்ல பாரு. இப்ப நம்ம வந்து எவ்வளோ சம்பாரிக்கிறோம், இந்த மாரி வேலையில இருக்கிறோம். நம்ம ஏன் இன்னும் அந்த அளவுக்கு போகல அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க பாரு. இப்ப வர்றது கூட யோசிக்காது. சரியா? இப்ப அந்த அப்ப அவரு சொன்னாரு. அவரு வந்து நெறைய கேஆரிங் இல்லீங்க. அதுதாங்க பிரச்சனைங்கனாங்க. இத யார் ஒத்துக்க முடியும்? யாராவது ஓப்பனா வாங்க நம்ம ஒரு ஒரு 1 மாசம் ஒரு மந்த்லி மீட்டிங் வாங்க. யாரெல்லாம் இதுவரைக்கும் ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்களோ அவங்கலாம் ஹானஸ்ட்டா வாங்க. ஓப்பனா பேசலாம். சரியா? 30 வருஷத்துல என்னென்ன பண்ணியிருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணலாம். எல்லாரும் வாங்க. சரியா? நீங்க என்ன திருப்பி பண்ணிட்டீங்கன்னு நானே கேட்கிறேன். எனக்கு தெரியும்ல என்னென்ன பண்ணியிருக்குன்னு. நான் கேட்கிறேன். நீங்க வந்து பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்கலாம் இன்னுமே நெறைய பண்ணலாம் ஆக்சுவலா. ஒரு நல்ல இடத்து வேலைக்கு போனீங்கன்னா, கடைசி வரைக்கும் நீ ஒரு படிச்ச வேலைக்கு போன ஒரு நல்ல இடத்துல இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஒருத்தருக்குமே நீ பண்ணி குடுக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இப்ப நான் ஒருத்தன் தான் பண்ணேன். என்ன சேஞ்ச் ஆயிருக்குது? எல்லாருமே பெட்டரா இருக்கிறீங்க. எல்லாரும் செல்ஃபிஷ்ஷா இருக்கீங்க. அவ்வளோதானே. மத்தவங்களுக்கு என்ன திரும்ப பண்ணீங்க? இப்ப நீங்க ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு பண்ண வர லீட்ஸ் கொஞ்சம் பேர் தானே கூட்டுருக்கிறீங்க. அப்ப அவங்க நெறைய வந்தா தானே இப்ப இப்ப நெறைய பொண்ணு பசங்கலாம் பேசுறாங்க. வேலை வேணும்னு கேட்குறாங்க. நெறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அப்ப என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு சொன்னாரு, "எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும்." அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்போ கரெக்ட்டு தான். எல்லாத்துக்கும் வேணும். நம்ம ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி லிஃப்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ நம்ம லைஃப் இப்படி தான் போகுது. சரிங்களா? ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் ஒரு வேலையில இருக்கேன். சரியா? அப்ப நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜோ, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வரும்போதெல்லாம் பார்த்தா, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்குலாம் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு, அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணுவோம். அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நல்லா போனதுக்கப்புறம். மேபி அந்த ஃபீல் மனசுக்குள்ள இருக்கலாம். அத வச்சு மனசுக்குள்ள வச்சு என்ன பண்றது? ஒரு நாள் கூட திரும்பிலாம் பெட்டர் ஆயிட்டாங்கன்னா, அந்த பெட்டர் ஆயிட்டாங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரியா? அந்த கஷ்டத்துல இருக்கும்போது தான் பார்ப்பாங்க. ஏன் மனுஷங்கள இவ்ளோ கேவலமா இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இப்படிலாம் இருந்தாங்கன்னா இவங்கள வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த மோட்டிவேஷன் கெட்டு போயிரும்ல. அப்ப வந்து மோட்டிவேஷன் குறைஞ்சிரும் இவங்களுக்கு. அதனால இவங்க எல்லாத்தையுமே இவங்க எல்லாமே தான். நம்ம எப்படி வேலையில இருக்கிறவங்க நீங்கலாம் மத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், நியாயமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி நீங்க வேலைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணாதவங்கள கேட்க முடியாது. அவங்கள ரெக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ணாத பீப்பிள போய் நம்ம என்ன கேட்க முடியும்? கொஞ்சம் பண்ணி குடுங்க. நாங்க இவ்வளோ அவங்கலாம் வந்து அவங்க தான் கொஞ்சம் பண்றாங்க. நம்மட்ட ஹெல்ப் எடுத்துக்கிறவங்க வந்து நெறைய பேர் இத பண்றதில்ல. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்டீங்க. அது டக்குன்னு குடுக்க முடியலன்னா குரூப் விட்டு வெளிய போயிறது. அது அப்படி கிடையாதுல்ல. கொஞ்சம் டைம் குடுக்கணும். அப்பதான் நம்ம பண்ண முடியும் எல்லாமே. ப நாங்க நச்சா அடிக்கிறோம் எல்லாத்துட்ட வாங்கி தானே குடுக்கணும். அது எவ்வளோ கஷ்டம். அது எவ்வளோ எஃபோர்ட் அது. படபடன்னு குடுக்க முடியாதுல்ல அப்படி இருக்கு. ஸோ இந்த வேலை தேடிட்டு இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ற ஒரு கைண்ட் அட்வைஸ் என்னன்னா, அட்வைஸ் இல்ல ஒரு சஜஷன். அ என்னன்னா, ரொம்ப நெகட்டிவிட்டி எடுத்துக்க வேண்டாம். நம்மலாம் நம்ம லைஃப்ப பார்க்கணும். சரியா? யாரோ எப்படி எதையோ செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு போறாங்க. அது பிரச்சனை இல்ல. பட் நீங்க வந்து உங்க டைம பூரா கொஞ்சம் புரொடெக்ட் பண்ணி கொஞ்சம் இவ்வளோ நாள்னு அத தான் நான் சொல்றேன். கொஞ்சம் சேவ் பண்ணீங்கன்னா, இவ்வளோ கஷ்டம்லாம் நம்ம லைஃப்ல இருக்காது. நம்மளுக்கு வேணுங்கிறது ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணிக்கலாம். சரியா? அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த நடிகர், நடிகைகள் கொடி பிடிச்சிங்க அவங்கலாம் அம்பானி வீட்ல போய் உட்காந்துருக்காங்க இப்போ. அவங்கலாம் அவ்வளோதான். அவங்கலாம் சம்பாரிக்க தான் வந்தாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ல. உங்களுக்காக வேலை செய்றவங்க யாரு? உங்கள வச்சு சம்பாரிக்கிறவங்க யாருன்னு தெரியணும்ல. அப்ப நீங்க எத எத சப்போர்ட் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால தான் இந்த பசங்க வர்றதும் இல்ல. நீங்க எல்லாரும் போய் இப்படியே நம்ம எல்லாரும் இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா, யார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஒண்ணு பில்ட் பண்ணி நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக ஒண்ணு பண்றோம். நம்ம ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றோம். அது நம்மளுக்கு நம்மளுக்கு, நம்ம பசங்களுக்கு, நம்ம புள்ளைகளுக்கு, நம்ம ஒய்ஃப்க்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு, நம்ம அப்பா, அம்மாவுக்கு, நம்ம அண்ணன், தம்பிக்கு, அக்கா, தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு தான் நம்ம இந்த வேலைய பண்றோம். நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம புரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம எடுத்தோனே நான் எப்பவுமே அதான் சொன்னேன். இப்ப நெறைய பேர் வந்தீங்கல்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து நான் சொசைட்டிக்கு பண்ணுவேன், அத பண்ணு இத பாதி பேர் இப்ப அட்ரஸிவே காணோம். அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் 30 வருஷம் இந்த வேலையில இருக்கிறேன். இனிஷியலா எல்லாம் வருவீங்க, பாதி கொஞ்ச நாள்ல அதெல்லாம் போயிரும்னு எனக்கு தெரியாதா? பட் என்னன்னா, நான் வந்து அன்னைக்கு சொன்னத இன்னைக்கு சொல்றேன். எனக்கு வந்து 100% சொசைட்டிக்கெல்லாம் ஒர்க் பண்றதுக்குலாம் இங்க வரல. நான் என் கூட இருக்கிற பையன் புள்ளைய நல்லா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இது 50%. இவங்களுக்கு 100% எல்லாமே பண்ணிட்டு, இவங்கள கூட்டிட்டு போய் சொசைட்டிக்கு ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான்.
ஸோ அப்படின்னா நீங்கள் எல்லாரும் வந்து என்னெல்லாம் ஒரு பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பையன் பிளட்டெல்லாம் வந்து கொடுத்தா அப்படி ஜிபியோட ஃப்ரெண்டு நிறைய பேர் அப்படி இருக்காங்கல்ல. அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள். ஒரு சிலர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் தான் ஜெயிப்பாங்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ பேர்த்து ஒர்க் சுச்சுவேஷனில் ஒர்க் லொக்கேஷனில் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் சர்வே பண்ணலாம் தெரியும். சரியா? யார் வந்து குழந்தைகள்லாம் இல்லை. நான் வந்து என்னென்னா நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துலலாம் நான் இல்லை, நீங்களும் இல்லை. எல்லாருமே பெஸ்ட்டாக தான் செல்ஃபுக்கு பண்ணிக்குவாங்க. சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஏன்னா இப்போ வந்து ஒன்றும் காமராஜர் பிள்ளைகள்லாம் இங்கே நம்ம யாரும் கிடையாது. சரியா? அப்படிலாம் தான் நான் சொல்கிறேனே. எனக்கு திரும்பி பார்த்து ஹெல்ப் பண்ணவங்களும் அருண் கேட்கும்போது எனக்கு ஒருத்தர் கூட ஞாபகம் இல்லை. எனக்குன்னு பார்த்து இனிமேல் யாராவது பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி தான் இருக்குது. எத்தனை வருஷம் எவ்வளோ பேர் ஃபுல் டைமில் இருக்கிறாங்க, நல்ல நல்ல ஜாப்லாம் இருக்காங்க, எவ்வளோ சம்பளத்தில் இருக்காங்க. திரும்பி கூட கேட்டது கூட கிடையாது. நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் ஒருத்தருமே கேட்கல டிஎஸ். நான் அந்த டிசிஎஸ், இன்ஃபோஸ், விப்ரோ, அசென்ச்சருக்குள்ளே அனுப்பிச்ச கூட்டம் எவ்வளோ பேர் இருப்பீங்க. அப்போ மட்டும் எனக்கு என்ன, அதாவது வந்து எப்படின்னா கேர்கிட்ட போனால் எல்லாமே நடந்துடும். அப்போ இவங்க பண்ணாததுக்கு என்ன, க்ரீன் கார்டு வச்சுருப்பாங்க, சிட்டிசனாக இருப்பாங்க, ஃபுல் டைம் ஜாப் இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வச்சிருக்கிற ரீசன் பாருங்களேன். நான் வந்து உங்களை மாதிரி சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, நான் உங்களை மாதிரி என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. அதாவது முயற்சி பண்ணணுமில்ல, கடமைப்பட்டவங்களா அது பண்ணணுமில்ல, அது கூட பண்ண மாட்டாங்க. அதைத்தான் நம்ம திரும்ப கொண்டு வரணும். பண்ணாதவங்களை போய் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் உங்களை கோரிக்கையை வச்சுக்கிறேன், அன்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வைக்க முடியும். உங்களை போய் ரொம்பலாம் கேட்க முடியாது. பட் வந்து நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணி இந்த உரிமையோடு போய் நிற்கலாமல்ல. ஹெல்ப் கிடையாது உங்களுக்கு என்னப்பா பண்ணியிருக்கிறதில்ல சொல்லி காட்டல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறோம்லப்பா, எங்களுக்கு திருப்பி பண்ணுங்கப்பா, ஏதோ பண்ணால் தான் நாங்களாம் பெருசாகும், நாங்களாம் ஓரளவுக்கு வந்தால் தானே மற்றவங்களுக்கு பண்ண முடியும். அப்படி வந்து நம்ம கேட்குறக்கு ஒரு உரிமை இருக்குது. ஒரு இது அன்போடு தான் கேட்குறோம். இது நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் ஃபினான்ஷியல் ஹெல்ப்னா எங்கிட்ட வர்றீங்க? வரக்கூடாதுல்ல. இப்போ எல்லாருமே எல்லா பேட்ச்லையும் நான் வந்து யாரையும் சொல்லி காட்டல. கொஞ்சம் யோசிங்க, இந்த பாயிண்ட்ஸ் பூரா யோசிங்க. பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, அப்படி இருந்து இப்படி என்னென்னமோ பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்கப்பா. அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்னு ஓடி எங்கிட்ட வரீங்க. ஜாப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ண வேண்டியது தானே. நிறைய பேர் அதில் பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வெல் டு டூவாக இருப்பாங்க, நல்ல ஜாபில் இருப்பாங்க. ஏன் அப்படிலாம் கேட்டு ஓடி வர்றீங்க? 20 வயசான பையன் வர்றான், 25 வர்றாங்க பசங்க, 30 வரையும், 35 வரையும், 40 வரலையும் வர்றீங்க. அப்போ இந்த இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட? ஏன் அவங்களும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் அதை சொல்கிறேன் பாரு, நான் யாருக்கெல்லாம் அந்த பண்ணுனதில் கூட கொஞ்சம் பேர் நல்லவங்க இருக்காங்க. நம்ம கேட்டால் பண்ணிடுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நான் கேட்குறக்கு எனக்கு வந்து என்னென்னா, நான் கேட்காம அவங்க கேட்கணும்ல. இத்தனை வருஷமாக இந்த சொசைட்டிக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்க்கு இவ்வளோ நேரத்தை கொடுத்து இவ்வளோ பெயின் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம கேட்காம ஒன்று அவங்க பண்ணணுமில்ல. அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு கஷ்டம் மட்டும்தான் இன்றைக்கி நானும் ஃப்ரெண்டும் பேசணும். அதை இன்னும் நம்ம சொல்லணும், புரிய வைக்கணும். இங்கே நான் வந்து நிறைய பேர்த்துக்கு கேட்காம தான் பண்ணியிருக்கேன். என் கூட இருந்தவங்களுக்குலாம் ஏசலில் நிறைய அப்படி தான் கேட்காமே பண்ணிடுவேன். நல்லா ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா, நல்ல ஃபீல் இருந்துச்சுன்னா கேட்காமே நான் பண்ணுவேன் அவங்களுக்கெல்லாம். அவங்க அப்சர்வ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக பண்ணிடுவோம். பட் இதெல்லாம் பண்ணி கூட அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டியர்ஸ். இங்கே வந்துட்டு ஏசலுக்கு மீட்டிங் வர மாட்டாங்க, ஏசல் கெட் டுகெதருக்கு வர மாட்டாங்க. ஏசலில் மந்த்லி மீட்டிங்கே அது வாங்கப்போ ஒரு சின்ன டாஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் வரும்? மந்த்லி ஒரு 2 ஹவர்ஸ் வருமா? இங்கே வந்து தமிழ் ஸ்கூல்லாம் இருக்குது, நான் தப்பாக சொல்லல. தமிழ் ஸ்கூல், தெலுங்கு ஸ்கூல், எல்லா ஸ்கூல் இருக்குல்ல, இங்கே அதெல்லாம் எடுத்து நடத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் டீச்சராக போயிட்டு வர அதுக்கு போவாங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்குவாங்க. இங்கே வந்துட்டு அவங்களோடலாம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறேன். இங்கே நான் வந்து தமிழ் மன்றத்தில் இன்னும் மெம்பர் ஆகலை நான் பெருசாக. அது என் பாப்பா இப்போ டான்ஸ் ஆடிச்சு, இப்போ ஆடுறதில்லை. பட் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்குமா, 2-3 டைம் ஆடிச்சு. அப்போ வந்து நாங்கள் போகிறோம், சின்ன பிள்ளை தானே அது. அப்போ நம்ம அங்கே போகிறோம். அங்கே போகும்போது அவங்க கேட்பாங்க. நம்ம வந்து இப்போ நான் ஏசல் வந்து எல்லா ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த தமிழ் மன்றத்தில் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேன். ஏன்னா தமிழ் அடையாளப்படுத்தணுமா, இந்த பசங்களுக்கெல்லாம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும் அப்படின்ட்டு நான் எப்பவும் போல் நான் வந்து இருப்பேன். எல்லாத்துக்கும் உண்டான ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறேன். பட் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கப்பா. எல்லாருமே வந்து இன்னைக்கு அருண் இன்னைக்கு ஃப்ரெண்ட் சொன்னார், சாரி, அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் இப்போ லைஃப்பில் இல்லைன்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் அவ்வளோ வழியாக இருந்துச்சு. நம்ம எந்த சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுறோம், யாரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், யாரையெல்லாம் திங்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோம், யாருக்கெல்லாம் வந்து இது பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னு. எத்தனையோ பேர் தூக்கி ஸ்டாண்டிங் தலையில் நடிகர் நடிகைகள் இன்றைக்கி என்ன எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. இப்படி தான் இருப்பாங்க. உங்கள் காலம் முழுது அவங்களுக்காக தான் சண்டை போட்டிருப்பீங்க, அவங்களுக்காக தான் எஃபர்ட் செலவு பண்ணிப்பீங்க, அவங்களுக்காக தான் உங்கள் காசெல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க. எத்தனை படத்துக்கு பிளாக்கில் டிக்கெட் வாங்கிட்டு போயிருப்பீங்க. நான் எத்தனை வருஷமாக எத்தனை வருஷமாக சொல்கிறேன், பிளாக்ல வாங்காதீங்கப்பா, அடுத்த நாள் போய் அந்த படம் பார்க்கலாம். அந்த பிளாக்ல வாங்குறது ஒரு 200-300 எச்சா பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருப்பா, அவனுக்கு கொடுத்துட்டு வாங்கப்பான்னு சொன்னேன் நான். அட இல்லையா, கொண்டு வந்து ட்ரஸ்ட்டில் போடுங்க, நம்ம ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு உங்கள் பேரை சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ பணம் எல்லாத்துக்கு சோத்த போட்டுருவோம் அப்படின்னு சாப்பாடு போடுவோம்.
ஏதோ ட்ரெஸ்ஸுக்கு இது வாங்கி கொடுப்பேன், ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம்ப்பா, கொடுங்கப்பான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படி போய் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும்? இந்த ஹியூமனிட்டிலாம் எப்படி வரும் அப்புறம் எல்லாத்துக்கும்? இல்லையா? கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். யாருமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனாதையாக இருந்துட்டு செத்து போயிடுவோம், அவ்வளோதான். யாருக்கு என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்கறதுக்குலாம் ஆள் இருக்காது. நம்மலாம் கோவிட்டில் வந்து கோவிட் டைமில் கூட வந்து குழந்தை பிறந்துருச்சு, போகிற காலையிலாம் ரிஸ்க் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. அப்புறம் அங்கே வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு அதுக்கு இதுக்கு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. மெயினாக நீங்கள் யாரும் மோட்டிவேஷனை லூஸ் பண்ணாதீங்கடி, சரிங்களா? அந்த மாதிரி நன்றி கேட்டவங்க நிறைய பேர் இருந்துட்டு போகிறாங்க, விட்டுருங்க. அவங்கள பற்றிலாம் பெருசாக பேச வேண்டாம். நான் ஒரு தடவை என்னோடய கடமைக்கு நான் சொல்லிடுறேன். மனசு கேட்குறது இல்லையில்ல. நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல, நான் இவ்வளோலாம் பண்ணேன், பார்க்காம போயிட்டேன் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கட்டும்ப்பா, அவங்க இருந்தாலும் நம்மளாம் அவங்க நல்லா இருக்கணும் தானே பண்ணோம். நல்லா இருக்கட்டும். பட் நல்லா இருக்கும்போது மனசை நான் நினச்சி பார்க்கணும்ல. ஒரு நாள் யோசிக்கணுமில்ல. இப்போ வந்து கேஆர் வந்து ஒரு வருஷம் ஒரு 1 இயர் டாஸ்க் மட்டும் எடுத்துக்கங்க. ஃபர்கெட் அபவுட் ஆல் திஸ் இயர்ஸ். அதில் 1 மாதம் அந்த மாதிரி இருந்து நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போதில் அந்த மனசு வருமா, அந்த நல்ல மனசு இருக்கான்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் தானே பொண்டாட்டி இருக்குது, எல்லாத்துக்கும் தானே பிள்ளை இருக்குது, எல்லாத்துக்கும் தானே வேலை வேணும், எல்லாம் தானே சோறு திங்கணும், எல்லாம் தூங்கணும், சாப்பிட்ணும். எனக்கு என்ன, நான் எங்கள் அப்பா என்ன டாட்டா பிர்லாவா, அம்பானியா? எங்கள் அப்பா அம்மாலாம் நான் இங்கிருந்து சம்பாரிச்சு அங்கே அனுப்பி தான் அங்கே சோறு திங்க முடியும். அப்படி தான் வந்து சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து கூட வந்து இருந்து பண்ணிங்கன்னா தான்ப்பா இதை ரெடி பண்ண முடியும், சரியா? ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வேணுங்கிறீங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து என் பையன் எம்எஸ் முடிச்சிட்டேன், தப்பாக சொல்ல பியூ அம்னியில் தான் எனக்கு அந்த ஏசலோட லிங்க் எல்லாம் போயிடுச்சு, காணா. ஏதோ சேட் க்ளோஸ் பண்ணிட்டேன் இருக்குது. நான் கொடுத்துருந்தேன் அப்போ இல்லை. இப்போ வந்து உடனே பிங் பண்ணிங்கன்னா எப்படி ரிப்ளை பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமில்ல. அதாவது என்னென்னா இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர்த்துக்கு பண்ணியிருப்பேன். இப்போ அவங்களாம் எங்கே இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எம்கே வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், பெரிய கம்பெனியில் இருக்கார். நான் இந்த மாதிரி இது ஒரு டவுட் கேட்கலாம்னா அப்படின்னு சொல்கிறேன். உடனே கால் பண்ணார். அவர் எடுத்தார் காலை, பார்த்துக்குங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க பாதி பேர் எடுக்க மாட்டானுங்க இவனுங்கெல்லாம். ஏன்னா அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, யார் காலில் வேணாலும் வேலை எங்கேயோ இருக்க காலில். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறேன், இதே தான் ஆஃபீஸ்லேயும், சரியா? இதே தான். யார் வந்தாலும் ஒரே வெர்ஷன் தான், வேறு வெர்ஷன்லாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அங்கே எப்படியெல்லாம் இருந்துக்குவாங்க பிழைக்கிறதுக்காக, சர்வே பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒய்ஃப் கிட்ட வந்து வீரவசனம் பேசுகிறது, மாமனார் வீட்டு வீரவசனம் பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பெரிய ரொம்ப பெருசாக காட்டிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிறது. நாங்கள் பார்த்தா கால் விழுந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்க. ஏன் அது கிடையாது இல்லை? அது உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு வந்து உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களோட ஒர்க் பண்ணிக்கிறேன்ல. உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படி தானே எல்லாத்தையும். அங்கே நம்ம வந்து டிசிஎஸ்லாம் இருக்கும்போது கூட ஒரு கான்ட்ராக்டரை டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணி பார்த்ததே கிடையாது, என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. அந்த இந்தியாவில் இருக்கும்போது கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுல் டைம் கிடையாது. யூஎஸில் இருக்கும்போது கான்ட்ராக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க என் டீமில். நான் வந்து எப்போவுமே அந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துலாம். நீங்கள்லாம் என்ன எத்தனை தடவை பார்த்துருக்குறீங்க இந்த புதுசாக போகிற டீம் எல்லாம்? என் மனசில் கூட அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. சரி, உங்களுக்கு தான் ஃபுல் டைம்லாம் போனஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டியது. அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ், அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க இவங்கெல்லாம். ஸோ அது எல்லா இடத்துலையும் இருக்குது, சரியா? நல்லா இருக்கிறவன் அந்த பெருந்தன்மை வேணும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போயிருப்பீங்க, நல்லா போயிட்டா கூட அந்த பெருந்தன்மை வேணும், அரவணைக்கிற குணம் வேணும். நம்மளை கடவுள் நல்லா வச்சுருக்கிறாரு. உங்கள் ஸ்கில்லாக இருக்கலாம், உங்கள் டேலண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் சூப்பர் டூப்பர், நீங்கள் பெரிய ஆளாக வேணால் இருந்துக்குங்க. ஆனால் வந்து நல்ல இடத்துக்கு வந்துட்டோம்னா, ஒரு லைஃப் நல்லா வந்துட்டோம்னா, கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஒரு 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 நம்மளுக்கு ஒரு பரிவு வரணும், அவங்க மேலே அக்கறை வரணும், ஒரு கேர் வரணும். ஐயோ நம்மளுக்கு கிடைச்சா அவனுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும்ல. எத்தனை பேர் நான்லாம் டிசிஎஸ்க்கு நான் போன காலத்தில் யார் டிசிஎஸ்ல இருந்தீங்க? நான் யூஎஸ் வரும்போது யார் யூஎஸ்ல இருந்தீங்க? எத்தனை பேர் இருந்தீங்க? எத்தனை பேர் கார்பரேட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு உள்ள வர்றதுக்கெல்லாம்? எத்தனை வருஷமாக சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களெல்லாம் எவ்வளோ புஷ் பண்ணி உள்ள அனுப்பிச்சது? அவ்வளோலாம் பண்ண முடியும். அது வந்து டிஎஸ் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இங்கே வந்து பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. 2 விஷயம் தான். மனசில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவன், பண்ணாமல் இருக்கிறவன், அவ்வளோதான். பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு பண்ண தெரியாது, நம்மளுக்கு ஒன்று பண்ணியெல்லாம் கொடுக்க தெரியாது. நீங்கள் ஒரு வேலைன்னு போய் கேட்டால் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க தெரியாது, அவங்க பழக்கம் இருக்காது. பண்ணணும்னு நினைக்கிறவன் சின்னதாக இருந்தால் கூட அதில் என்ன பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருப்பான். எத்தனை பேர் இப்போ சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டுனா கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப் எல்லாமே வந்துருச்சு. கனடா சிட்டிசன் எல்லா பக்கம் சிட்டிசன் இருக்காங்க. ஒர்க் போக முடியாத பிள்ளைகளை நான் ஒர்க் போயிட்டு இதை பண்ணிடுவோம், அதை பண்ணி போனதுக்கப்புறம் அதை விட செல்ஃபிஷ் ஆகிக்கும். ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை பெற்றுக்குவாங்க. எல்லாமே பண்ணுங்க. உங்களுக்கு செல்ஃபாக பண்ணுறதுங்க, ஒரு வீட்டுக்கு 2 வீடு எல்லாமே வாங்குங்க, சரியா? ஆனால் இதையும் கொஞ்சம் பார்க்கணுமில்ல. நம்மளும் ஒன்றும் இல்லாமல் தானே வந்தோம். அப்புறம் இதில் ஒரு டிஃப்ரென்ஸை வேறு கிரியேட் பண்ணிக்கிறது, சரியா?
அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பண்ணுற வேலை நிறைய பேர்த்த டீமோட்டிவேட் பண்ணிடும். இன்றைக்கி நான் பேசின 2 மணி நேரம் எனக்கு ரொம்ப டீமோட்டிவேட் ஆச்சு. நேற்று 2, 3 பொண்ணுங்க பேசினாங்க பியூவில் இருந்து. அவங்களாம் ரொம்ப அவங்களாம் ரொம்ப கரெக்டான கன்சர்ன் கரெக்டாக அட்ரஸ் பண்ணாங்க. அந்த ஆடியோவில் நாங்கள் அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். பட் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறது இது மட்டும்தான். சரியா? உதவி செய்யணுங்கிற மனசில் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் தெரியாமல் பண்ணுறோம், கிழிச்சிங்கெல்லாம் தெரியாமல் அப்படிலாம் தயவு செஞ்சு இங்கே யாரும் என்கிட்ட பேசிடாதீங்க யாருமே. இங்கே வர ரெக்வெஸ்டிவே நான் வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் மேலே, டீச்சர்ஸ் ஸ்கூல்னா அலுமினா டீச்சர்ஸ் மேலே, இப்போ ஏஎஸ்எல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு 2 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சிலர் டீச்சரை பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காமல் இருந்திருக்கும். இதையெல்லாம் மறந்துருங்கப்பா. இதெல்லாம் தூக்கி அங்கே உள்ளே விட்டுட்டு வந்துருங்க. நம்ம தனியாக இருந்து தான் ஒன்று பண்ணுறோம். நம்மளுக்கு இது நம்மளுக்காக ஒன்று. நம்மளுக்கு ஏதோ ஒன்று யாருப்பா வந்து கேட்பா? நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போது? ஒன்றுமே இருக்காது. இந்த எம்கே பாயிண்டில் சொன்னல அந்த அண்ணன் அந்த ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு பேசணும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மனிதாபிமானம்லாம் குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொருத்தரும் 4 லவ் 5 லவ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு இந்த ஒரு 10 வருஷம் ஜென்ரேஷனில் உங்களுக்குலாம் எப்படி ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்? இப்போ நாங்களாம் எங்கள் ஜென்ரேஷன்லாம் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணோட க்ளோஸாக இருக்கிறான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட போக மாட்டோம் நாங்களாம். அது ஃப்ரெண்டோட அக்கா தங்கச்சின்னா ப்ரப்போஸ் பண்ணால் கூட வேணான்ருவோம். அப்படிலாம் நாங்கள் இருந்தனால அந்த ஃப்ரெண்டெல்லாம் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் எப்படி இருப்பாங்க? ஒருத்தன் லவ் பண்ணவங்களையும் நம்ம லவ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சென்சிட்டிவ் இல்லை ஒவ்வொருத்தருக்கும். அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ சேஃபாக அங்கே இருக்கணும்? எல்லாம் உள்ளே வர்றீங்க, படிக்கிறீங்க, தடப்படன்னு கொஞ்சம் பேர் தான் வேலைக்கு போகிறீங்க. நீங்கள் சரி ஓகே. இப்போ லீட்ஸ் எத்தனை பேர் சின்ன குட்டி ஜென்ரேஷனில் 5 டீமில் மட்டும்தான் அப்படிலாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன சின்ன குட்டி பசங்க, குட்டி பொண்ணுங்கள்லாம் ஏஎஸ்எல்லையும் கிடையாது, நம்ம பியூலையும் கிடையாது. ஏன் அந்த சின்ன பசங்க பிள்ளைகளாம் வர்றதில்லை? நீங்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஆஃபீஸ் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா தான் பண்ணுறீங்க. உங்கள் செட்டில் இன்னும் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க? இப்போ உங்கள் செட்டில் தான் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. வர படித்து முடிச்சவங்க வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க பாதி பேர். அப்போ ஏன் அவங்கள பற்றியில் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்கிறது மட்டும்தான் இருக்குமா? இப்போ நம்ம எதுக்கு இப்போ அம்பானி பற்றியெல்லாம் பேசணும்? அப்புறம் மற்றவங்கள பற்றி இப்போ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் யார்? சோசியல் மீடியாவில் பண்ணுறதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து ஏதோ போட் வச்சுருப்பாங்க, ஏஐ வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க பொழப்புத்தனத்துக்கு ஏதோ பண்ணுறாங்க. பட் நம்மளை மாதிரி காமன் மென் அண்ட் விமன் போய் எழுதுறதெல்லாம் யார் எழுதுறா? இப்போ நானும் எங்கள் ஜென்ரேஷன் எழுதல, எம்கேலாம் எழுத மாட்டார். சரி, எங்கள் ஜென்ரேஷன்லாம் யாரும் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் குட்டீஸ் தானே போகிறோம், நிறைய பண்ணுறது பிறகு தானே. அப்போ இதையெல்லாம் குறைங்க. இந்த டைமெல்லாம் குறைச்சிட்டு நிறைய டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன்னு கேட்டால் தான் நாளைக்கு இவ்வளோவெல்லாம் பண்ணி கூட நான் சொல்கிறேன் எனக்கு லிமிட்டான பீப்புள் தான் இருக்கிறாங்க திருப்பி ஏதோ பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த சர்க்கிள் இருக்குது? சும்மா வேணால் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, டைமாக வேஸ்ட் பண்ணுறதுக்கு, எங்கேயாவது போகிறக்கு வர்றதுக்கு. சரியா? கிட்னி போயிடுச்சுன்னா கொடுத்துருவாங்களா? லிவர் போனால் பாதி கட் பண்ணி கொடுத்துருவாங்களா? அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஈசலில். ரெண்டு பொண்ணு, ஒருத்தன் லிவர் கொடுக்குறங்கிறான், அவன் வந்து வேண்டாம் நான் வெளியே எங்கே லிவர் கொடுக்குற லிவர் வேணும்னு லிவர் போனவனுக்கு அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. லிவர் கொடுக்குறேன்னு சொல்கிறனோடனே அவனோட ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்போல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கப்பா. அந்த பையன் பணம் வேணுமாடான்னு கேட்குறேன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு, அத்தனை வருஷமாக இருக்கிறான். அப்பா அதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன வளர்ப்புன்னு நான் பார்த்து மெய் சிலிர்த்து போன ஒரு பிராட்டப்லாம் நிறைய பேர். தேவேஷ் ஜினோடி, அவன் பேரை கூட சொல்லலாம். அதாவது இப்படிலாம் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய வளர்த்த முடியுமாங்க? என் வயசு ஒரு 2 வயசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒரு தங்கம்னா தங்கம். ஐயோ, ஒவ்வொரு தடவை ஏசலுக்கு நான் அவங்ககிட்ட கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடப்படுவேன். அவன் 2009 ஏசல் இருக்கான். நான் மும்பை பையன். ஒவ்வொரு டைம் $200 தான். எந்த கான்ட்ரிபியூஷன் வந்தாலும் 200, 250. அது குறைஞ்சி கொடுத்ததே கிடையாது. நம்ம எவ்வளோ பேர் சொல்கிறோம் ஒரு வேலை நம்மகிட்ட ஒரு வேலை தான் இருக்குது. இப்போ அவன் யூஎஸில் வந்த நாள்லேருந்து ஒரு வேலை தான். அவன் ஒய்ஃப் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை. கொடுக்காதுக்கு நம்ம எத்தனை காரணம் சொல்கிறோம். அந்த பையன் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டு லிவர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நான் டெக்ஸ்ட் பண்ணேன், எனக்கு ஏதோ ஒன்று என் பையனை பார்த்துக்கிறேன்னு கேட்டான். என்ன மச்சி இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடா? உனக்கு தெரியுமே தெரியாத? நான் ஆன்சர் பண்ணணும்னுட்டு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன் அப்படின்னா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட்றான். ஊரில் போய் ரோட்டில் பிச்சை எடுத்தாவது உருண்டு பிறண்டாவது பையனை காப்பாற்றிடும், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி தனியாக இருக்கிறேன் கூப்பிடு அப்படின்னு அப்படி கூப்பிட்டேன். அப்புறம் ஒய்ஃப் சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்டான்னு கேட்டேன். இந்த மாதிரி அண்ணனுக்கு லிவர் போயிடுச்சு, நான் வந்து லிவர் கொடுக்குறேன்னு சொன்னேன். லிவர் கொடுக்குறேன்னு சொன்னோடனே என் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு விட்டுட்டு போயிட்டா அப்படி. அப்புறம் அண்ணனோட ஒய்ஃபும் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அவனுக்கு லிவர் போனோடனே கொஞ்சம் நிறைய ட்ரிங்க் பண்ண அப்படி.
லிவர் போயிடுச்சு. சின்ன பையன் தான், என்னோடலாம் கம்மியாக தான் இருக்கும். இவனே என்னோட 3 வயசு கம்மினா, அவன் அந்த அண்ணன் ஒரு வயசு 2 வயசு என்னோட சின்ன பையனாக தான் இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சு, கொடுக்க முடியல. அதனால நான் லிவர் கொடுக்குறேன், டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், இந்தியா போயிட்டு வந்துட்டேன், நான் லிவர் கொடுக்குறேன், என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, என் பையன் எதோன்னா நீ பார்த்துக்கோ. எனக்கு அப்புறம் நான் சொன்னேன், நான் அந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை $200 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் எவனா ஒருத்தன் அப்படி இருப்பானான்னு பாருங்கள். நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயம் அப்படின்னு சொன்னேன். இல்லை மச்சி, நோ மச்சி, நான் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டேன். இந்த ஒரு 1 இயராக நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போனோமா, அதனால கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டேன் ஆப்ரேஷனுக்கு. நான் 10 வாங்கிக்கிறேன், எனக்கு இப்போ இருக்குது, நான் இதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அடே நீங்களே எங்கடா இருக்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், ஒய்ஃபெல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னேன், நான் பேசிட்டான்னு கேட்டேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னான். நீ பேசினா இப்போ இருக்கிற நல்ல மூடில் வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் சொல்கிறவனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன். அப்படி கலிஃபோர்னியா கிட்ட ஒர்க்கெலாம் வந்திருக்கா அப்படி. அப்புறம் நான் வந்துட்டு சரி ஓகே, அப்புறம் நான் கொஞ்சம் ஏன்ப்பா வேறு ஏதாவது நம்ம கேட்கலாமா, வேறு எங்கேயாவது கிட்னி கேட்டு பார்க்கலாமான்னு சொன்னோன்னே, இதுவே லேட் ஆயிடுச்சு கேஆர். நானுங்காட்டி இப்போ 6 மாதம் லேட் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணனாக இருந்தால் இந்நேரம் கிட்னி எனக்கு சரி லிவர் நானுங்காட்டி 6 மாதம் லேட் பண்ணிட்டேன், என் ஒய்ஃபை சமாதானப்படுத்திருக்கலாம். எங்கள் அண்ணனாக இருந்தால் இந்நேரம் கொடுத்துருப்பாங்க லிவர் அப்படின்னு சொன்ன. அப்படி இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், இந்நேரம் எனக்கு வெட்டி கொடுத்துட்டு போயிருப்போம் அப்படின்னு. அப்பா இப்படியெல்லாம் ஒரு வளர்ப்பு இருக்கணுமே, பணம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டு. அப்புறம் காப்பாற்ற முடியல, அவர் இறந்து போயிட்டாரு. சரியா, அப்புறம் எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து இப்போ நல்லா இருக்கிறான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் தான்ப்பா மோட்டிவேஷன் வாழ்க்கையில். நான் யாரை பார்த்து மோட்டிவேட்டேன்னா திவேஷை பார்த்து தான். நான் ஏன் அதை திரும்ப திரும்ப பண்ணணுங்கிறது, நாளைக்கு சொன்னான் பார்த்தி ஒரு வார்த்தை கேட்டால் அப்படி பார்த்தியா, இந்த மாதிரி என் பையனை பார்த்துக்குவே எனக்கு ஏதோ ஆச்சுன்னு கேட்டால் பார்த்தியா, அவன் பையனெல்லாம் பார்க்கணும்ப்பா. அதுக்காக எனக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தானே பார்க்க முடியும். எத்தனையோ குழந்தைங்க இருக்குது, எத்தனையோ பசங்க பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு வருது. எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறக்கு நம்ம இருக்கணுமில்ல. அதுக்காக தான் இத்தனை வேலை பண்ணுது. நான் பண்ணின வேலையெல்லாம் அந்த மாதிரி இருந்துட்டு போகுது. சரியா, நிறைய பேர்த்த காப்பாற்றணுன்னு இருக்கிட்டு நல்லா போனவங்க, எனக்கு நல்லா இல்லாதவங்களை பற்றி கன்சர்ன் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு நான் பார்த்து பண்ணியிருக்கேன். வீடு தான் ஏன்டா வீடு வாங்கலின்னு கேட்டிருக்கிறேன், இப்போ கல்யாணம் ஆகணும்னு கேட்டிருக்கிறேன், குழந்தை இல்லாதவங்களை கேட்டிருப்பேன், ஒரு கார் கூட வாங்கிக்க முடியும் இந்தியாவில் சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒரு பைக் வச்சுக்க முடியும்னு சொன்னவங்க. ஏன்னா இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு என்ன வேணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கலாமா, ஏதாவது எத்தனை புஷ் பண்ணியிருப்போம். அப்போ நீங்களாம் திரும்ப நல்லா இருக்கிறேன்னா நீ என்னைக்கு திருப்தி ஆகிறது? நம்ம அம்பானியெல்லாம் ஆக முடியாது, அதை விட்டுருங்க. சரியா, நம்ம ஒரு நார்மலான லைஃப்பில் இருந்துட்டு அட்லீஸ்ட் இதில் நம்மளோட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையா, இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணுறது, எவ்வளோ பேர் பிரேக்கப் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் பொறுத்துருங்கப்பா. இங்கே உங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, இங்கே யாருமே சைக்கோலாம் கிடையாது, இங்கே யாருமே ரவுடி கொலகாரன்லாம் கிடையாதுப்பா. சரியா, நம்மளும் சாதாரண மனுஷங்க தான். ஒரு சிலது பிடிக்குதுப்பா, அது கொஞ்சம் எல்லாரும் விட்டு கொடுத்து தான் போகணும். சரியா, இப்போ சோசியல் மீடியாங்கள ஆக்சசிபிலிட்டி அதிகமாயிருச்சு. இப்போ நான் எந்த பொண்ணோட வேணாலும் பேச முடியும், அதே மாதிரி நீங்கள்லாம் எந்த பசங்களோட வேணாலும் பேச முடியும். இன்றைக்கி அந்த ஆக்சசிபிலிட்டி வந்ததுனால நம்ம ரியலாக நம்மளோட இருக்கிற பர்சனோட வேல்யூ கொஞ்சம் குறையுது. ஏன்னா இந்த எமோஷனை ஷேர் பண்ணிக்க தான் வேற ஆள் இருப்பாங்களே, இவங்க பேசலன்னு சண்டை போட்டால் வேறு இன்னொருத்தங்கிட்ட பேச முடியுமில்ல. பட் இதுக்காக நம்ம டிமாரலைஸ் பண்ணல, நம்ம இதுக்காக மற்றவங்களை விட்டு கொடுத்துட வேண்டாம்னு சொல்ல வர்றேன். எல்லாருமே குறையோட தான் இருப்போம். சரியா, நானும் என் ஒய்ஃப் நிறைய குறையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னோட குறைய பூரா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லையில்ல. அப்படி தான் வாழ்க்கையில் ஓடும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணங்கள் நிறையா இருக்கட்டுப்பா, அதுதான் இல்லாமே போயிடுச்சு. சரியா, இப்படிலாம் போனால் அந்த ஹியூமன் இந்த ஸ்பீசிஸே அழிஞ்சு போயிடும் சீக்கிரம். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல வேலையில் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த நன்றிங்க, நம்ம கம்யூனிட்டியில் அப்படி இருப்போம்ப்பா, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா அன்பாக ஆதரவாக அப்படி இருப்போம். சரியா, நேற்று அவங்க சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்னங்க பெரிய கோயம்புத்தூர்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு மேலே நான் சொல்லலை, பட் அப்படிலாம் சொன்னாங்க. நம்மளுக்கு கோயம்புத்தூர் சொந்த ஊரில் இல்லை சாமி, நாங்கள் படித்தது ஒரு 6 வருஷம் படிச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தான் சொந்த ஊர். சரியா, அது அங்கேயும் இல்லை, எல்லா இடத்துக்கும் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம இதெல்லாம். அப்புறம் ஒருத்தருக்கு நம்ம ஒருத்தருக்கு இப்போ அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்தோம்னா அதில் பார்த்தா நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலின்லாம் கேள்விப்பட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்மளோட இருக்கிறவங்க தான். அது எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. சரியா, எல்லாத்துக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம், அவ்வளோதான். இவங்களுக்கு கொடுத்தா பிடிக்காது, அவங்களுக்கு கொடுத்தா பிடிக்காது, நான் சொல்கிறவங்க என்ன சொல்லிட்டு போகிறீங்க, நீங்கள் என்ன காசு பிடிக்காதுங்கிறோம், காசு கொடுக்காதீங்க, அதுக்கு அவ்வளோதானே. இப்போ ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு நாங்கள் ஒரு ஃபண்டு ஹெல்ப் பண்ணுறோம். சரியா, சொசைட்டிலேருந்து ஒரு பொண்ணுக்கு ஃபண்டு கொடுக்குறோம், ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஃபண்டு கொடுக்குறோம். சரிங்களா, புக் வாங்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறோம், நம்ம சமனாக்கு ஃபோன் வாங்க கொடுக்குறோம், ஏஎஸ்எல்ல இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சி கொடுக்குறோம். இப்படி ஒரு 5 டாஸ்க் எடுத்துக்குங்க. அப்புறம் பாத்திரம் வாங்குற கொடுக்குறோம், புவர் பீப்புள் ஃபுட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கணும். பணம் தேவைப்படுது, 10 ஐட்டம் பண்ணுறோம். சரிங்களா, 10 ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு காசு கொடுங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அப்போ பிடிக்கலன்னா அது கம்மன் இருந்துக்கலாமல்ல. அதே சொல்லி இன்னொருத்தட்ட சொல்லி அதை பாய்சன் பண்ணணும், இதனால் நான் கொடுக்க மாட்டேன், அதனால் கொடுக்க மாட்டேன். அவங்க லைஃப் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா?
நம்மளுக்கெல்லாம் தான் அந்த அறிவு இருந்தால் நம்ம ஏன் இந்த லைஃப்பில் இருக்கிறோம்? நம்மளை கடவுள் இன்னும் நல்லா வச்சுருந்துருப்பார்ல. ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் அதை எடுத்து நடத்துகிறான், அதை கொடுக்கோன்னு நினைக்கிறான், அதுக்கு 10 பேர் வரானா அதை ஏன் கெடுக்குறீங்க? உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கணுமா, அப்போ அந்த அந்த ஆக்டிவிட்டி வரும்போது அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கணுமா, அதுக்கு கொடுங்க. இல்லை வேறு ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணுமா, அப்போ கொடுங்க. நாங்கள் தான் ட்ரைவ் பண்ணுறோம்ல, அது எதுக்குன்னு சொல்லுவோம்ல, அப்போ கொடுங்க. இல்லாட்டி இந்த ஃபண்டை கொடுத்துட்டு இந்த 10,000 5,000 கொடுத்துட்டு, இல்லை 1000 ஏதோ கொடுத்துட்டு, 100 ஏதோ இது எவ்வளோ வேணும் கொடுங்க, கொடுத்துட்டு இதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கப்பான்னு சொல்லிடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபண்ட் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம், அப்படி பண்ணலாமல்ல. இதெல்லாம் ஒரு லார்ஜ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படி தான் இருக்கணும். மோட்டிவேஷன் போகிற மாதிரி மோட்டிவேஷன் குறைஞ்சி போகிற மாதிரி எதையும் பார்த்துறாதீங்கப்பா. நான் அதுதான் சொல்ல வர்றேன். சரியா? யாரே என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. சரி, நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்தானாகணும், வாழ்ந்து முடிச்சுட்டு தானே சாகணும். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது, நம்ம சந்ததிகள்லாம் இருக்காங்க, நம்ம குழந்தைகளை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் டீமோட்டிவேட் பண்ணுறது எதையுமே பார்க்காதீங்கப்பா. ஹாப்பியாக இருங்க. சரியா? சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, கிடைச்ச சாப்பிடுங்கப்பா. நல்லா சாப்பிடாட்டிங்க கூட போகிறோம், எது கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. ஹானஸ்ட்டாக இருங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், பீஸ்ஃபுல்லாக இருங்க. சரியா? ஹியூமன் பீயிங்ஸை வேல்யூ பண்ணுங்கள். நான் பேசுகிறது எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருங்கப்பா. யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் திரும்ப பண்ண சொல்லுங்கள். அது சொல்லி தான் நிறையா வரும் இல்லையா? கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து யூனிவர்சிட்டி மேலே, ஸ்கூல் மேலே எல்லாம் அதிருப்தி இருந்ததுன்னா அது ஓகே, அதெல்லாம் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம், விடுங்க. சரியா? எல்லாமே நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்ம எல்லா நல்ல விஷயங்களும் இங்கே பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் ஒன்றா இருந்து இது இன்னும் ரொம்ப பெருசாகட்டும். நேற்று கேட்ட ஆடியோவையும் கேளுங்க. இது பார்ட் 2 இதையும் கேட்டுக்குங்க டிஎஸ். சரிங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம போய் நிற்க முடியும். எனக்கு இது வேணும்னு கேட்க முடியும், எனக்கு இந்த ஃபண்டை கொடுன்னு கேட்க முடியும், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு, எனக்கு வேலை வாங்கி கொடு, வீட்டுக்கு போனால் சாப்பாடு ஒன்று கேட்கலாம், காரை கொடு 2 நாளைக்குன்னு கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாமில்ல. நான் கூட இங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் ஒரு 3 இது சொல்ல வேண்டாங்க, சொல்லி காமிச்சோம்னா அப்புறம் நம்ம சொல்லி காட்டல, நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு 3 மாதம் காரை கொடுத்துட்டோம். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, இன்சூரன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு காரில் ஏதோ உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு வரான்னு சொல்லி ஒரு 3 மாதம் காரை கொடுத்துட்டோம். இங்கே நானும் ஒய்ஃப் ஒரே காரில் பசங்களை கிளாஸ் கூட்டிகிட்டு போய் விடணும், வரணும், பிடிக்கணும். இந்த மாதிரி கடைக்கு போகிற கார் இருக்குது. அது மாதிரி நாங்கள் 3 மாதம் கஷ்டப்பட்டு தான் மேனேஜ் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணங்காட்டி தான் அதெல்லாம் நடக்குது. சரி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்மையாகவும் நல்லபடியாக தான்ப்பா இருந்திருக்கிறோம். நம்ம ஒன்றும் அப்படிலாம் எதுவும் புது கார் தான், கேளுங்க பிடிங்கலாம் வந்து எடுத்துகிட்டு போடணும்னு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாமிச்சின்னு சொல்லி அப்படி தான் நம்ம இருந்திருக்கிறோம். சரி, இருக்கிறவங்க இருக்கட்டும், போகிறவங்க போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நம்ம க்ரோ ஆகிட்டே இருக்கிறோம், நம்ம இது பெருசாக்குவோம். சரியா? நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு ஒர்க் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணிக்கங்கப்பா. கெட்டதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்களா, அதுக்கு தான் பண்ணுவீங்களா பண்ணிட்டு போங்க. சரியா? சோசியல் மீடியாவில் உட்காந்துருப்பீங்க, போய் ஃபோன் பார்ப்பீங்க, எல்லா தேவையில்லாத வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க, ஹெல்த்திங்க்கு எடுத்துக்குவீங்க. எந்த நல்ல காரியம் பண்ண மாட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் பண்ணவே வேண்டாம், நீங்கள் அப்படியே செத்து போயிருங்க. ஏன்னா உங்களுக்காக 30 வருஷம் நான் போராடி பார்த்துட்டேன். சரியா? எனக்கு வேணுங்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே கம்யூனிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏசல் அலுமினி கம்யூனிட்டிஸ்குள்ளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபண்டு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், கொஞ்சம் யாருக்காவது பிரச்சனைன்னு இருந்தால் கொஞ்சம் ஏன்னு கேளுங்க. நிறைய பேர் ரத்தம் கொடுங்கப்பா. சின்ன பசங்க ரத்தம் நிறையா ஊறும். சரியா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.